So arrays are complex variable that allows us to store more than one value or a group of values under a single variable name. ஒரு குறிப்பிட்ட தனி மாறிக்குள்ள நாங்க பலவிதமான பெருமானங்களை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் ஒரு டேட்டா டைப் யாரா இருக்கும் அப்படிகள் அரேஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் அரேஸ் இன் பிஹெச்பி. பிஹெச்பியில் 3 விதமான அரேஸ் இருக்கு. ஒன்று இண்டெக்ஸ்ட் அரே, செகண்ட் அசோசியேட்டிவ் அரே, தேர்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. நாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்றது யாரா இருக்கும்னா அசோசியேட்டிவ். கீ வேல்யூவை கொண்டு இருக்குமே. ஐ திங்க் நான் படிப்பிச்சிருக்கேன் நாங்க மேல இல்லையா? ஹலோ, ஒரு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? யாராச்சும் ஒரு நாள் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா பிள்ளைகள் ப்ளீஸ்? டைம் இல்லை, குயிக்காக சொல்லுங்க. சார் மல்டி டைமென்ஷனல் நிறைய வரைக்கும் பார்த்துருக்கீங்க. பார்த்தோம் தானே இதெல்லாம் போன கிளாஸ்ல. மல்டி டைமென்ஷனல் அரே வரைக்கும் பார்த்துனாங்க. இந்த அக்சஸ் அரே எலிமெண்ட் அரே ஐட்டம் பார்த்துட்டோமா? இல்ல இது பார்க்கல. ரைட், இது கண்டிப்பா பார்க்கணுமா உங்களுக்கு? நார்மலா தெரியும் தானே. இப்போ நாங்க ஜஸ்ட் சி ஷாப்ல படிச்ச மாதிரி தான். இப்போ அரே என்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அறையில வந்து லைக் இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு அரே ஒன்று இருக்கு. அரேயோட பேர் என்ன? ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்ல ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அண்ட் தென் மேங்கோ அப்படின்னு சொல்லி 4 வேல்யூஸ் இருக்கு. கிளியர்? அதுல ஆப்பிள் வந்து 0th இண்டெக்ஸ், பனானா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஆரஞ்ச் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் அண்ட் தென் தேர்ட் வந்து எங்களுக்கு மேங்கோ. ரைட்? அண்ட் மாடிஃபைங் எலிமெண்ட் அப்படின்னு சொன்னா நாங்க ஒன்றை இன்னொன்றா மாத்தப்போறோம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. சரியா? நாங்க வந்து நார்மலா இப்ப ஒரு எலிமெண்ட்டை இன்னும் ஒரு எலிமெண்டா மாத்தப்போறோம். இங்க நான் எக்கோ பண்ண சொல்றேன் பாருங்க. ஃப்ரூட் 0வை எனக்கு எக்கோ பண்ண சொன்ன பிள்ளைகள் ஆப்பிள வந்து ரிட்டர்ன் பண்ணும். 2 கேட்டா ஆரஞ்சு எங்களுக்கு தரும். ரைட்? இந்த கேஸ்லயே இப்ப உங்களுக்கு கேளுங்க பார்த்தோம்னா பிள்ளைகள் மாடிஃபைங் எலிமெண்ட்ல ஃப்ரூட்ஸோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை கிரேப்ஸா மாத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆல்ரெடி யார் இருந்த? பனானா. ரைட்? ஸோ கீழக்கு நான் அகைன் ஃப்ரூட்ஸோட ஃபர்ஸ்ட்டை தாங்கன்னு சொல்லி கேட்டு எனக்கு யார் தரும்? கிரேப்ஸை தரும். காரணம் இப்போ பனானா யாரா மாறிட்டு கிரேப்ஸ் ஆக. அண்ட் அரேல நாங்க புது சவுண்ட் ஆட் பண்ணணுமாக இருந்தா இதுக்கு நாங்க யூஸ் பண்ற மெத்தட் பாருங்க. ஜஸ்ட் சும்மா நாங்க ஃப்ரூட்ஸோட ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். இங்க எனக்கு ஆரஞ்ச் வந்து இங்க ஆட் ஆகும். ரைட்? ஆல்ரெடி இங்க ஆரஞ்ச் இருக்கு. ஓகே, அப்போ மல்டிபிள் எலிமெண்ட் நாங்க ஆட் பண்ணணும்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க புஷ் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அரே புஷ் மெத்தட். ஸோ அரே புஷ் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க போறது அரேட நேம். லைக் இந்த அரேட பேர் என்ன? ஆரஞ்ச், சாரி ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் என்கிறதுக்குள்ள கமா பண்ணி என்னென்ன எலிமெண்ட்டை நாங்க சேர்க்க போறோமோ அந்த எலிமெண்ட்டை நாங்க கொடுத்தோம்னாச்சு. அண்ட் அரேல நாங்க எலிமெண்ட்டை வந்து டிலீட் பண்றது சொன்ன பிள்ளைகள் டிலீட் பண்றதுக்காக நாங்க to remove an existing items from an array you can use the array splice. Okay, function. With the array splice function you specify the index where to start and how many items do you want to delete. எத்தனை ஐட்டம் நாங்க delete பண்ண வேணும், என்ன இண்டெக்ஸ்ல இருந்து நாங்க delete பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் நாங்க கொடுக்க வேணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கார்ங்கிறது எங்க அரே. ஒன்றுல இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணு, ஒன்று ஒரு எலிமெண்ட்டை தான் எங்களுக்கு delete பண்ண வேணும். லைக்வைஸ் நாங்க கொடுத்தோம்னா சரி பிள்ளைகள் எல்லாம் கஷ்டம் இல்லை. அண்ட் உங்களுக்கு லூப்பிங் வந்து டீச் பண்ண போறேன். ஓகே, ஸோ பிஹெச்பி அரே ஐட்டம்ஸ்ல யூசிங் த அன்செட் ஃபங்க்ஷன் நாங்கள் delete பண்றதுக்காக அன்செட் கூட யூஸ் பண்ணலாம். You can also use the unset function to delete existing array item. The unset function does not rearrange the indexes, meaning that after deletion, the array will no longer contain the missing index. Okay, நீங்க ப்ராக்டிகலா பாத்தீங்கன்னா விளங்கும் பிள்ளைகள். ஷார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, நாங்க ஷார்ட் பண்றதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. ஷார்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அசெண்டிங்ல ஷார்ட் பண்றது. எங்களுக்கு ஆர் ஷார்ட்னு சொன்ன பிள்ளைகள் ரிவர்ஸ்ல, ஐ மீன் டிசெண்டிங்ல ஷார்ட் பண்றது. ஏ ஷார்ட் அப்படின்னு சொன்னா அசோசியேட்டிவ் அரேக்காக நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் மெத்தட். ஏ ஷார்ட்னு சொன்னா அசோசியேட்டிவ் அரேக்காக நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான். பட் எங்களை கீயை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணும். கீயை ஞாபகம் இருக்கா? நாங்க அசோசியேட்டிவ் அரே படிச்சிருந்தாங்க. கீ வேல்யூவை கொண்டு இருக்கும் பண்ணிட்டு இருங்க.
ஓகே. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். நான் இன்னைக்கு லூப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களுக்கு கேஸ்ல தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஹலோ. நான் நினைக்கிறேன் நீங்க வந்து நுனியில படிச்சுட்டீங்க போலாரு. பெருசா நாங்க அவ்வளவு கூட கேப் பண்ண தேவையில்ல நினைக்கிறேன். சரி. ரைட், ஓகே. ஸோ கைஸ் நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு வாரது எங்களோட ஃபங்க்ஷன், எங்களோட ஃபோல்டர் நேம் என்ன? பிஐடி ஃபோல்டர். ரைட். இன்னைக்கு நாங்க லேர்ன் பண்ணியிருக்கிறது பிள்ளைகள் எங்களுக்கான லூப்பிங். ஸோ கைஸ் நான் வந்து ஒரு ஃபோல்டர் எடுக்க பாருங்க. அந்த ஃபோல்டருக்கு பேர் சேம் இந்த லொகேஷன்லயா ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ற பாருங்க. ஃபோல்டருக்கு பேர் லூப் அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஓகே, லூப் டன். இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட்டுக்கு index.phpங்கிற ஃபைலை வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, இங்க ஜஸ்ட் நான் வந்து ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்னோட ப்ரௌசர் ஓபன் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரௌசர்ல வந்து கெஸ்ட் மோட் அண்ட் ரைட். ஸோ கைஸ் இங்க நான் கிளிக் பண்ணிட்டு லோக்கல் ஹாஸ்ட் ஸ்லாஷ் பிஐடி ஃபோல்டர் ஸ்லாஷ் லூப் ஃபோல்டர் என்ன பண்றேன் பாருங்க. என்ன பண்ண எனக்கு ஹாய் என்கிற மெசேஜ் ஆனது டிஸ்பிளே ஆகுது. பெர்ஃபெக்ட். ஸோ கைஸ் இன்னைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது லூப்பிங். லூப்பிங் நார்மலா உங்களுக்கே தெரியும். ஓகே, நாங்க வந்து லூப்பிங் எதற்காக பாவிக்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையானது பூர்த்தியாகப்படும் வரைக்கும் எங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட செயற்பாடு நடைபெறவனுமாக இருந்தா இதற்காக நாங்க யூஸ் பண்றது யாரை இருக்கும்னா லூப்பிங். பிஹெச்பி கோட் உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்க என்ன ஸ்டார்ட் பண்றோம் பாருங்க. ரைட், பர்ஃபெக்ட். இப்போ கைஸ் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நாங்க இங்க நாங்க எதை பார்க்க போறோம்னு சொன்னா இப்போ நாங்க லூப்பிங் தான் பார்க்க போறோம். ஓகே, பிஹெச்பில எத்தனை விதமான லூப்பிங் இருக்கு? எனிபடி தெரியுமா? சொல்லுங்க. அப்ப பிஹெச்பில எத்தனை விதமான லூப்பிங் இருக்கு தெரிஞ்ச பாட்டி? பிஹெச்பில எத்தனை விதமான லூப்பிங் இருக்கு? ஃபோர் லூப் இருக்கு, பாப்போம். பிஹெச்பில ஃபோர் லூப் இருக்கு. நெக்ஸ்ட் சொல்லுங்க. பிஹெச்பில ஃபோர் லூப் இருக்கு அண்ட் தென் ஒய் லூப் இருக்கு. எஸ், ஃபோர் லூப் இருக்கு, ஒய் லூப் இருக்கு, தென் டூ ஒய் லூப் இருக்கு. பெர்ஃபெக்ட். வர வர பாப்போம். ஃபோர் லூப் இருக்கு, ஒய் லூப் இருக்கு, டூ ஒய் லூப் இருக்கு. வெரி குட். கடைசியா ஃபோர் ஈச் அப்படின்னு சொல்லக்கூடிய லூப் கூட இருக்கு பிள்ளைகள். யாரு? ஃபோர் ஈச் லூப். இந்த 4 விதமான லூப்பை நாங்க படிக்க போறோம். ஃபார் லூப் இருக்கு, ஒயில் லூப் இருக்கு, டூ ஒயில் லூப் இருக்கு, அண்ட் தென் ஃபோர் ஈச் லூப் இருக்கு. ரைட். நாங்க ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் அழகா பார்த்துக்கோங்க. நாங்க வந்து இப்ப பார்க்க போற விஷயம் வந்து ஃபார் லூப். ஓகே, ஃபார் லூப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? லைக் இங்க பாருங்க. ஃபோர் என்கிற கீவேர்டை கொண்டிருக்கும். யார பிள்ளைகள்? ஃபோர். அண்ட் தென் பிரக்கெட்டுக்குள்ள நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் பெருமானம் நான் போடுறேன் பாருங்க. $sign I equal 0. See, $sign I equal 0. இந்த $sign I ஆனது சின்னனா இருக்கா 10க்குள்ள. ஓகே, அப்படி இருந்தா வளமையை போல I++. ஓகே, இப்ப நான் சொல்றேன் எக்கோ பண்ணுங்க. எங்களோட $sign I எங்களுக்கு பிரேக்கும் வேணும்ன்றதுக்காக நான் BR டேக்கை வந்து யூஸ் பண்றேன். அண்ட் தென் கடைசியில செமிகோலன். இப்ப நாங்க இங்க வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. ரிஃப்ரெஷ் பண்ண எனக்கு வார ஆன்சர் 0 to 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. ரைட். இந்த கோடிங் ஒர்க் எக்ஸ்பிளைன் பண்ற பாத்துக்கோங்க. எங்களுக்கு பிஹெச்பில ஃபோர் லூப் ஸ்ட்ரக்சர் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு 4 வரும். அதனை தொடர்ந்து முதலாவது வாரது எங்களுக்கு ஸ்டார்டிங் பெருமானம். நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்? உதாரணமா எனக்கு 0 இருந்து 10க்கு இடைப்பட்ட பெருமானத்தை எனக்கு பிரிண்ட் பண்ண வேணும்டா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கொஸ்டினை பார்க்கணும். 0 to 10க்குள்ள வார பெருமானம் எனக்கு வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள். எனக்கு தேவை இந்த டாஸ்க் 0 தொடக்கம் 10க்குள்ள வார பெருமானம். அப்ப 0 தொடக்கம் 10க்குள்ளன்னா எனக்கு 10 வராது. ஓகே, 9 தான் வரும் 10க்குள்ள. சோ முதலாவது நான் கொடுக்கறத பாருங்க.
எங்களோட பூஜ்ஜியம் ஐட பெருமானம் நான் ஐக்கு ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்து ஐக்கு பெருமானம் கொடுத்துருக்கேன் 0. ஐதான் எடுக்கணும் இல்ல, உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு வேரியபிள் நீங்க எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஐ ஆனது சின்னனா இருக்கா 10க்குன்னு சொல்லி கேட்கேன். ஏன் என்ற இறுதி பெருமானம் யாரு பிள்ளைகள் 10. நாங்க இங்க சமன் போட்ட என்ன நடக்கும் என்றால் லூப்பிங்ல 10ஐயும் செக் பண்ணி பார்த்து 10ஐயும் பிரிண்ட் பண்ணும். எனக்கு 10க்குள்ளதான் வேணும் என்கிறதால நான் சமன் போடல. ஓகே, சோ செக் பண்ணி பார்க்கும் 10 விட ஐ சிறிதா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். ஐட பெருமானம் ஆரம்பத்துல என்ன 0 சின்னந்தானே, சின்ன என்ன சொன்ன பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு எக்கோ பண்ணும். எக்கோ பண்ணி கொடுத்தான் ஒன்றை கூட்டும். கிளியர், எக்கோ பண்ணி கொடுத்தான் ஒன்றை கூட்டும். அதனால எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு, இந்த ரிசல்ட். ஓகே ரைட். இப்போ எங்களுக்கு கொஸ்டின் ஒன்று தராங்க. எங்களுக்கு ஒன்றிருந்து 100 கிடைப்பட்ட ஒன்றிருந்து 100 கிடைப்பட்ட ஒற்றை இலக்கங்கள் எனக்கு பிரிண்ட் பண்ண வேணும். ஒன்றிருந்து 100 கிடைப்பட்ட ஒற்றை இலக்கங்கள் எனக்கு பிரிண்ட் பண்ண வேணும். ரைட். ஒற்றை இலக்கம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 1, 3, 5, 7, 9 என்று சொல்லி லைக் வைஸ் எங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதாவது நாங்க ஒரு இலக்கத்தை 2ஆல பிரிச்சு மிச்சம் 1 வருமாக இருந்தா இது யாரு பிள்ளைகள், ஒற்றை இலக்கம். சிம்பிளா நாங்க இதுக்கான கோடிங்க ஃபார் லூப் கூட எப்படி கொடுக்கலாம்னா 4 இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு ஸ்டார்டிங் பெருமானம் பாருங்க பிள்ளைகள் 100 வரைக்கும் நான் எடுக்கணும். ஸ்டார்டிங் எனக்கு 1. அப்ப நான் போடுறேன் பாருங்க இன்டிஜர். ஸோ $i $i ஈக்குவல் ஸ்டார்டிங் பெருமானம் 1. நிபந்தனையானது இந்த ஐ ஆனது சின்னனா இருக்கா எத்தனைக்கு 100க்கு 100க்குள்ள தானே பார்க்கணும். ஒவ்வொன்றை நான் எடுத்துட்டு போறேன். ஸோ $i ++ ஒவ்வொரு பெருமானத்தை எடுத்துட்டு போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 1 வரும் பிள்ளைகள், செகண்ட் ட்ரிப் எனக்கு 2 வரப்போது, தேர்ட் ட்ரிப் எனக்கு 3 வரப்போது, அதுக்கப்புறம் 4 வரப்போது. பிகாஸ் இன்க்ரிமெண்ட் யாரு I++ன்னு சொன்னா ஐயோட ஒன்றை கூட்டும். ஸோ கைஸ் இப்போ நாங்க செக் பண்ணி பார்க்கணும். இந்த 1 2ஆல பிரிச்சு வர மிச்சமானது 1க்கு சமனான்னு பார்க்கணும். ஓகே ரைட். ஸோ நான் செக் பண்றேன் பாருங்க. இஃப் கண்டிஷன்ல இஃப் அந்த ஐய 2ஆல பிரிச்சு வர மிச்சம் 1க்கு சமனா இருக்கா. ஸோ ஐய மாடுலஸ் பண்றோம் யாரால, 2ஆல. இந்த மிச்சமானது 1க்கு சமனா இருக்கான்னு சொல்லி கேட்கேன். ஓகேவா ரைட். 1க்கு சமனா இருந்தா எக்கோ பண்ணுங்க. 1க்கு சமனா இருந்தா எக்கோ பண்ணுங்க. என்னத்தை எக்கோ பண்ணுங்க, அந்த நம்பரை எக்கோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அடுத்தடுத்த பெருமானமானது கீழே கீழே வரணும் என்கிறதால நான் பிரேக் போட்டிருக்கேன். அவ்வளவுதான், கஷ்டமே இல்லை. வெரி வெரி சிம்பிள் பிள்ளைகள் கொஸ்டின் எங்களுக்கு. அப்ப நான் இது அவ்வளோத்தையும் கமெண்டா மாத்திரம் பாருங்க. சிம்பிள் 1 இவ்வளோத்தையும் கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதைத்தான் ரன் பண்ண போறேன். ஃபார் லூப்ல ஐத பெருமானம் உண்டு, ஐ 100க்குள்ள இருக்கான்னு சொல்லி கேட்க நான் I++. அந்த 100க்குள்ள இருந்தா நாங்க செக் பண்ணி பார்க்கணும். இஃப் அந்த ஐய 2ஆல பிரிச்சு வார பெருமானம் 1க்கு சமனான்னு சொல்லி பார்க்கணும் பிள்ளைகள். சமனா இருந்தா எனக்கு எக்கோ பண்ணணும் என்னன்னு சொல்லி ஐயையும் அண்ட் தென் பிரேக்கையும். இப்போ நான் ப்ரௌசர்ல ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணா எக்ஸாக்ட்லி நான் சொன்ன போல 1 100 கிடைப்பட்ட ஒற்றை எண்கள் எல்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. இல்லன்னு இல்ல. எஸ், இதே இரட்டை இலக்க வேண்டாம் பிள்ளைகள். நாங்க சிம்பிளா மாத்தலாம். என்ன தெரியுமா, இந்த ஐய 2ஆல பிரிச்சு வாருது எங்களுக்கு சைபருக்கு சமனா இருக்கான்னு போட்டா சரி. ஒரு நம்பரை 2ஆல பிரிச்சு மிச்சம் எங்களுக்கு சைபர் வருமாக இருந்தா அது கண்டிப்பா யாரு பிள்ளைகள், இரட்டை இலக்கம். சி வெரி சிம்பிள் எங்களுக்கு பாத்தீங்களா ரைட். இப்போ ஜஸ்ட் விளங்கிடுங்க. இந்த கோடிங் எங்களுக்கு சுத்தி வளைச்சு எழுதுற கோடிங். இதை நாங்க நேரடியா எழுதலாம். ஹவு, எப்படி எப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ உங்களுக்கு சேம் போல் எப்படி இருக்கு தானே பிள்ளைகள். நான் அதே ஸ்ட்ரக்சர் போடுறேன் பாருங்க. $i ஆரம்ப பெருமானம் எங்களுக்கு 1, அந்த $i சின்னனா இருக்கா 100க்கு அப்படின்னு சொன்னா I++ கொடுத்திருந்தானே. I++ கொடுத்தா ஐயோட ஒன்று கூடும். எஸ் அனவா, எஸ். இப்ப நான் I++ கொடுக்காம I சமன் I+2 போடுறேன். ஓகே, I சமன் I+2 போடுறேன். இதுல மீனிங் பிள்ளைகள் ஐ ஆனது ஐயோட 2 கூட்டி மாறும். ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு ஸ்டார்ட்ல ஐட பெருமானம் 1, 1ஓட 2 கூட்டினா 3, 3ஓட 2 கூட்டினா 5, 5ஓட 2 கூட்டினா 7. இப்ப எனக்கு டைரக்டாவே அடிக்கும் தானே. நான் எதுக்கு சுத்தி வளைக்கணும், எதுக்கு செக் பண்ணணும், திங்க் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்த பெருமானங்கள் எனக்கு பிரேக்குக்குள்ள வரணும் என்றதுக்காக நான் பிரேக்கையும் போடுறேன். இப்போ நான் இவரை கமெண்ட் பண்றேன் பாருங்க. கமெண்ட் பண்ணிட்டு சிம்பிளா நாங்க இங்க பிள்ளைகள் ப்ரௌசர்ல ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்களா, எனக்கு பெர்ஃபெக்ட் 100க்குள்ள அதே பெருமானம் எனக்கு வந்திருக்கு. ரைட்.
இதே இது எனக்கு இரட்டை இலக்கம் வேணுமெண்டா பிள்ளைகள் நாங்க ஸ்டார்டிங் பெருமானத்தை 2ஆ மாத்தணும்னா சரி வேற எந்த மாற்றமும் இல்ல. அப்ப 2ல தொடங்குனா 100க்குள்ள எனக்கு கூட்டும். அங்கால 2 எனக்கு கூடும். சி இது எங்களுக்கு வெரி வெரி சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் பாத்தீங்களா? கஷ்டம் இல்ல. ரைட். இப்ப இத வச்சுக்கொண்டு பிள்ளைகள் நாங்க ஒரு சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போறோம். என்ன அந்த ப்ரோக்ராம்னு சொன்னா, ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் ஒண்ண கேட்கணும். ஓகே. என்ன அந்த கொஸ்டின்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர் அடி. உனக்கு தேவையான பெருக்க வேண்டிய நம்பர் அடி. எக்ஸாம்பிள் ஒரு 2ஆம் நம்பர் அடிக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். ஓகே. ரைட். எத்தனை தடவை உனக்கு செயல்முறை நடக்கணும்? எக்ஸாம்பிள் நான் 10 அடிக்கிறேன்னு வைங்களேன். இப்போ எங்கட ப்ரோகிராம் செய்ய வேண்டியது பிள்ளைகள் வாய்ப்பாடு பெருக்கல் அட்டவணையும் பிரிண்ட் பண்ண வேணும். எப்படி? 2ஆம் வாய்ப்பாடு 10 தரம் வேணும்னா O2 2, E2 4, மு2 6, 4 2 8. லைக்வைஸ் எங்களுக்கு 10 தரம் கொடுத்ததால 10 தடவை 10 2 20 என்று சொல்லி காட்டும் வரைக்கும் எங்களுக்கு இந்த லூப்பிங் செயற்பாடு மூலம் செயற்பாடுகள் எனக்கு நடைபெற வேணும். ஓகே. ட்ரை பண்ணி பார்ப்போமா? இல்ல நான் படிப்பிச்சுட்டு போயா? எப்படி திங்க் பண்றீங்க? ம்? இந்த நான் சொன்ன டாஸ்க்க செஞ்சு காட்டவா? இல்ல அப்படியே போயா நான்? டீச் பண்ணிட்டு போயா? யூசர் கிட்ட ஒரு நம்பர வாங்கி, அந்த நம்பர் அந்த நம்பர் மூலமாக ஒரு பெருக்கல் அட்டவணையை காட்டப் போறோம். என்ன பண்ணு? ஓகே. செஞ்சு பார்ப்போம். சரியா? ரைட். சோ வழமையை போல பிள்ளைகள் நான் கூகுள்ல போயிட்டு கெட் பூட்ஸ்ட்ராப்ன்னு சொல்லி சர்ச் பண்றேன். bootstrap.com. இதுல போயிட்டு நாங்க வழமையை போல பூட்ஸ்ட்ராப் லிங்க் பண்ணுவோம். சிம்பிள். சோ கைஸ் நான் இப்போ இங்க வழமையை போல எங்களுடைய index.php வருதானே கேஸ் இல்ல. இவருக்குள்ள நாங்க என்ன எடுப்போம்னா எங்கட கோடிங் எடுப்போம். HTML ஃபார்மேட்டா பிரச்சனை இல்ல. ரைட். சோ நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன். அப்படியே வந்துட்டு டெம்ப்ளேட் இருக்கு தானே பிள்ளைகள்? அத அப்படியே நாங்க காப்பி பண்ணி எடுப்போம். எங்க ஸ்டார்டர் கிட். ரைட். இங்க இருக்கு பாருங்க. எல்லாம் உங்களுக்கு லிங்க் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியே நான் இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்றேன். நைஸ். இப்ப இங்க ப்ரௌசர்ல வந்துட்டு நாங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே. எங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுது. டன். சோ கைஸ் இப்போ நாங்க பாடிக்குள்ள தான் எழுத போறோம். எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தேவையில்லை. நான் ரிமூவ் பண்றேன். ஓகே. ஃபைன். அண்ட் தென் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. டன். இப்போ உங்களுக்கு டைட்டில் நாங்க சேஞ்ச் பண்ணுவோம் பிள்ளைகள். லைக் PHP கிளாஸ் ன்னு சொல்லி. ஓகே. அண்ட் தென் ரீஃப்ரெஷ். டன். இப்போ உள்ளுக்கு எங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒண்ணு எங்களுக்கு தேவை. என்ன தேவை? ஃபார்ம். சோ சிம்பிளா நாங்க டிசைன் பண்ணுவோம் பாருங்க. ஸ்டார்ட்ல எனக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. சோ டாட் கண்டெய்னர். அப்ப எங்களுக்கு கண்டெய்னர் கிளாஸ் வந்து உருவாகும். நான் இப்ப ஹலோ என்டர் பண்றேன் பாருங்க. ஹலோ என்டர் பண்ணா இது எனக்கு சென்டர்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். பெர்ஃபெக்ட். ரைட். இப்போ உங்களுக்கு ஹெட்டிங் ஒன்று தேவை. சோ கைஸ் இப்போ நான் கொடுக்க போறேன் பாருங்க H1 க்குள்ள. ஓகே. மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஜெனரேட்டர். ஓகே. சிம்பிள் ஒன். மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஜெனரேட்டர். நைஸ். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் போல்டா வேணும். சோ கைஸ் நான் இப்போ இந்த H1 க்கு கிளாஸ் வந்து அப்ளை பண்ண போறாங்க. கிளாஸ் font_weight world. So SW hyphen and then bold. font_weight world and then refresh. Nice. bold ஆயிருக்கு. இப்போ எனக்கு சென்டர்ல வேணும் டெக்ஸ்ட். சோ டெக்ஸ்ட் ஹைபன் சென்டர் அண்ட் தென் இப்போ வந்து நாங்க ரீஃப்ரெஷ் பண்ணோம்னு சொன்னா எனக்கு சென்டர்ல வந்துடும். பெர்ஃபெக்ட். அண்ட் தென் மார்ஜின் கொஞ்சம் எனக்கு நீளுக்கு தேவை. நாங்க கீழே கிடக்கணுமே மார்ஜின் அண்ட் தென் டாப் ஹைபன் 3 அண்ட் தென் ரீஃப்ரெஷ். நைஸ். இப்போ கீழுக்கு எங்களுக்கு ஒரு ஹாரிசான்டல் ரூல் ஒன்று தேவை. HR அண்ட் தென் இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ். ஆல் குட். ஓகே. பெர்ஃபெக்ட். இப்போ இது கீழே எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட் ஒன்று தேவை பிள்ளைகள் எங்களுக்கு. ஸோ கைஸ் சிம்பிளா நான் இங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டிவ் ஒன்று நான் என்டர் பண்ண போறேன் பாருங்க. டிவ்க்குள்ள டிவ். நைஸ். டிவ். ஓகே. ரைட். இப்போ இதுக்குள்ள எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா எங்களுக்கு 2 கொஸ்டின் என்ன கேட்கணும். என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு உங்களோட நம்பர் என்டர் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து எவ்வளவு டைம் உங்களுக்கு தேவை. மூணாவது வந்து உங்களுக்கு பட்டன். ஓகே. ஜெனரேட்னு சொல்லி ஒரு பட்டன். ஸோ கைஸ் இப்போ உங்களுக்கு நான் ரோ ஒன்று கிரியேட் பண்றேன் பாருங்க. சிம்பிள் டாட் ரோ. அதுக்குள்ள டாட் காலம் ஹைபன் மீடியம் டிவைஸ் ஹைபன் 6 காலம் அண்ட் தென் இது மாதிரி எனக்கு 2 தேவை. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் கொடுக்க பாருங்க அப்போ எங்களோட ஃபார்ம். ஸோ கைஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்முக்குள்ளானே வரப்போகுது. ரைட். ஸோ கைஸ் நான் நீங்க செய்ய வேண்டிய வேலை அப்படியே கட் பண்ணிட்டு ஃபார்ம் வந்து நான் ஜெனரேட் பண்றேன். ரைட். ஃபார்முக்குள்ள தான் நான் இவரை போட போறேன். ஓகேவா? பெர்ஃபெக்ட். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நான் கொடுக்குற கோடிங் பார்த்துக்கொள்ளுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இன்புட்.
Okay, input type equal to text. Input type equal to text. And then name நான் கொடுக்கும் பாருங்க number என்னோ. And then மறக்காம placeholder கொடுக்கும் பாருங்க enter your number அல்லது enter any number. Enter any number. That's it. இப்போ இங்க வந்து refresh பண்றோம் பாருங்க enter any number இருக்கு. பட் எங்களுக்கு ஸ்டைல் வந்து அப்ளை ஆகல. பிகாஸ் நாங்க ஸ்டைலா அப்ளை ஆக்க வேணும்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி கோடிங் ஒன்று கொடுக்க வேணும். என்னென்ன கோடிங்? எங்களுக்கான இன்புட் ஃபீல்டுக்கான கோடிங். யாருக்கான கோடிங்? இன்புட் ஃபீல்டுக்கான கோடிங். கிளாஸ் நாங்க அப்ளை பண்ண வேணும். ஸோ கிளாஸ் அப்ளை பண்ற பாருங்க form hyphen control. இந்த கிளாஸ் நாங்க அப்ளை பண்ணாதான் எங்களோட ஃபார்ம் வந்து bootstrap ஃபார்ம் வந்து எங்களுக்கு ஒர்க் ஆகும். சி நைஸ். தென் இதே மாதிரி தான் எங்களுக்கு கீழுக்கு வரப்போது பிள்ளைகள். அப்படியே நான் காப்பி பண்றேன். அப்படியே காப்பி பண்ணிட்டு கீழுக்குள்ள இந்த டியூக்குள்ள வந்து நான் பேஸ்ட் பண்றேன். யா குட். அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ற பாருங்க பெர்ஃபெக்ட். பட் த திங் இஸ் எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்ன பிள்ளைகள் இங்க எங்களுக்கு லைக் நாங்க ரோ ஒன்று போடல, அதனால எங்களுக்கு இது நடக்கல. ஐ திங்க் கிவ் மீ a second. column md -6 ஓகே, எல்லாம் ஓகே. இப்போ நானி வரேன் காலமுக்குள்ளானே போட்டிருக்கோம், அதுவும் ஓகே. அண்ட் தென் டாட் raw and then refresh. It's working. Clear? Right. Okay va? And then responsiveness check பண்ணி பார்ப்போம். Yeah, perfect. பட் ரெஸ்பான்சிவ்னஸ் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த கேப் ஒன்று இருக்கு பாருங்க. ரைட், இதை நாங்க கிளியர் பண்ணுவோம் கையோட. ஸோ சிம்பிளா நாங்க இங்க வந்துட்டு மார்ஜின் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ்ல மார்ஜின்ல பேடிங் என்ன அப்படி மார்ஜின் கொடுப்போம் கேஸ்ல. அண்ட் தென் ரிஃப்ரெஷ் பண்ற பாருங்க. ரைட், இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியர். நைஸ். அதே போல எங்களுக்கு இவருக்கும் கொடுத்தோம்னா சரி பிள்ளைகள் மார்ஜின் ஒய் ஆக்சிஸ்ல சரி அண்ட் தென் ரிஃப்ரெஷ். பெர்ஃபெக்ட். இப்போ நாங்க கொலமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் பிள்ளைகள். இது எங்களுக்கு 5 கொலம், இதுவும் உங்களுக்கு 5 கொலம். நெக்ஸ்ட் 2 கொலம் எங்களுக்கு பட்டன். ரைட். ஸோ கைஸ் இப்போ நாங்க போட போறோம் பாருங்க நெக்ஸ்ட் வியூக்குள்ள பட்டன் ஒன்று சொல்லி நான் கிரியேட் பண்றேன் பாருங்க பட்டன். அண்ட் தென் பட்டனுக்கு பேர் வந்து லைக் ஜெனரேட் என்று சொல்லி ஒரு பட்டன். ஜெனரேட். ஓகே, ஜெனரேட் என்று சொல்லக்கூடியது பட்டனோட பேர். ஜெனரேட். ஜெனரேட். ஓகே, அல்லது என்ன சொல்லுவோம் டிஸ்பிளே அல்லது ஷோ ஏதாச்சும் உண்டு லைக் டிஸ்பிளே. சரியா? அல்லது ஷோ சம்திங் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து கொள்ளுங்க பட்டன். அண்ட் தென் இந்த பட்டனுக்கு கிளாஸ் நாங்க அப்ளை பண்ணுவோம் பாருங்க. கிளாஸ் btn class btn and then btn hyphen and then success. Okay, and then refresh பண்றோம் பாருங்க. நைஸ். டிஸ்பிளே. பெர்ஃபெக்ட். இப்போ இது நாங்க எங்களுக்கு column நீ ஆட் ஆகணும் பிள்ளைகள். ஸோ கிளாஸ் and then column and then hyphen and then medium device and then 2 and then margin y hyphen 3. Right, and then refresh. Now it's okay. Perfect. Clear? Yeah, good. சரியா? இவ்வளவு எங்களோட டாஸ்க். நாங்க இவரை என்டர் பண்ணிட்டு டிஸ்பிளே கொடுத்தோம்னா பிள்ளைகள் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி கீழுக்கு வந்து மல்டிபிளிகேஷன் டேபிள் எங்களுக்கு வர வேணும். ஓகே, ரைட். இப்போ எங்கள்ட்ட டேபிள் டே ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, டேபிள் டே ஸ்ட்ரக்சரா எங்களுக்கு இது டியூ டேக் முடியுது. கண்டெய்னர் எங்க இருக்கு? இது எங்க கண்டெய்னர், இது மெயின் டியூ. ஓகே, ரைட். இப்போ இதுல பாத்துக்கோங்க எங்களுக்கு கீழுக்கு தம்பிளைகள் எங்களுக்கு லைக் இதுக்குள்ள எங்களுக்கு தெரிய வேணும். எக்ஸாம்பிள் நான் ஹலோ ஒன்று டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்றேன். ஹலோ இங்க தான் இருக்கா? பெர்ஃபெக்ட். இப்போ இங்கதான் பிள்ளைகள் எனக்கு டிஸ்பிளே ஆக வேணும் ரிசல்ட்டை. சரியா? இங்க எனக்கு ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்ட வேணும். அதுக்காக நான் கிளாஸ் போடுறேன் பாருங்க. கிளாஸ் ஆர் எல்ஸ் இப்போ நாங்க இங்க போடுவோம் பாருங்க ஒரு டேபிள் ஷேப் உண்டு. ஸோ டேபிள் டாட் டேபிள். ஓகே, அண்ட் தென் டிஹெச் முதலாவது டேபிள் ரோ. அந்த டேபிள் ரோ வைஸை தானே காட்டணும் பிள்ளைகள். ரைட், டேபிள் ரோ. அண்ட் தென் ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு என்ன வேணும்னா இப்போ 1 தர 2 2 2 தர அப்படி லைக் வைஸ்
அல்லது எங்களுக்கு டேபிள் தேவையில்ல, சிம்பிளா நாங்க எங்களோட டெக்ஸ்டா காட்டினோம்னாலே சரி, பிரச்சனையும் இல்லை. ஃபைன். லைக் இப்படி எப்படி தெரியுமா? 1 தர 2 7 2 எங்களுக்கு இந்த மாடல்ல காட்டினா காணும். ஓகே. ஸோ கைஸ் நான் சிம்பிளா வந்து இதுக்கு கிளாஸ் நான் ஸ்டைல் பண்றேன் பாருங்க. மார்ஜின் பாட்டம் -5 எனக்கு y ஆக்சிஸ்ல வந்து 5 வந்து கீழே இருக்கிறாங்க. பெர்ஃபெக்ட். இவரோட ஃபோன்ட சைஸ் நாங்க கூட்டுவோம். ஃபோன்ட் சைஸ் -4 நிறைய ப்ரைஸ் பண்ற பாருங்க. ரைட். இப்போ எங்களுக்கு ஓகே. சரியா? இதுல எங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணா காணும் பிள்ளைகள். வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்ல. நாங்க எப்ப டிஸ்ப்ளே கொடுத்தோம்னா மாத்திரம். ஓகே, ரைட், பெர்ஃபெக்ட். இப்போ நாங்க ஸ்கிரிப்ட் எழுதணும் பாருங்க. ஃபார்ம்ல வேர் இங்க இருக்கு. ஃபார்ம்ல ஆக்ஷன் இருக்கு அண்ட் தென் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே. அந்த மெத்தட் வந்து நான் கொடுக்க பாருங்க. போஸ்ட் நாம் பிள்ளைகள் சும்மா நார்மலா உங்களுக்கு சாதாரணமான HTML செஞ்சிருக்கலாம். போட்ஸ்டாப் செஞ்சிருக்க தேவையில்ல. ஏன் செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஐடியா வரணும். போட்ஸ்டாப்ல நீங்க பழகணும் என்கிறதுக்காக தான் நான் செஞ்சு காட்டுறேன். போட்ஸ்டாப் மட்டுமில்ல நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. பட் ஆஸ் எ பிகினர் உங்களுக்கு இது வந்து ஹெல்ப் ஆயிருக்கும். ஓகே, ரைட். ஸோ கைஸ் எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா ஸ்டார்டிங்ல வேர் உங்களுக்கு போஸ்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆக்ஷனுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் calc.php என்று சொல்லி எடுக்கும் பாருங்க. calc.php. ஸோ நாங்கள் இந்த calc.php என்று சொன்னதை கிரியேட் பண்ண வேணும். ஸோ கைஸ் நான் நியூக்குள்ள வந்துட்டு நியூ ஃபைல் calc.php. ரைட். இப்போ நாங்கள் PHP ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் இங்காலையும் PHP ஸ்கிரிப்டை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் இல்லை. அல்லது உங்களுக்கு சேம் ஃபைலுக்குள்ள தேவையான பிள்ளைகள் நீங்க சேம் ஃபைலுக்குள்ளே ஜெனரேட் பண்ணலாம். நியூ ஃபைல் தேவைன்னா நீங்க நியூ ஃபைலை வந்து ஜெனரேட் பண்ணலாம். பிரச்சனையும் இல்லை. ரைட். நான் 2லையும் வந்து ஜெனரேட் பண்ணி காட்டுறேனே, இஷ்யூ இல்லை தானே? உங்களுக்கு கீழே வேணும்டா பிள்ளைகள் நீங்க கீழே சேம் ஃபைலுக்குள்ளேயே வந்து ஸ்கிரிப்ட் எழுத வேணும். இல்ல எங்களுக்கு வேறொரு ஃபைல காட்டுங்கன்னா நீங்க தனி ஃபைல் எழுத வேணும். ரைட். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நார்மலா நம்மளோட பேஜுக்குள்ளேயே காட்டி போட்டு நீங்க அகைன் வந்து நான் உங்களுக்கு மற்றதை காட்டுறேன். ஸோ ஃபார்ம்ல ஆக்ஷன் தான் போடல பிள்ளைகள், மெத்தட் மட்டும் தான் இருக்கு. ஸோ சேம் பேஜ்ல உங்களுக்கு ரீலோட் ஆகும். ஓகே, ரைட். இப்போ இதுக்குள்ள எங்களுக்கு தேவை. ரைட். இப்போ நாங்க இங்க தான் பிள்ளைகள் PHP ஸ்கிரிப்டை வந்து எழுத போறோம். இங்க. ஆகவே இங்க நான் PHP ஸ்டார்ட் பண்றேன். PHP அண்ட் தென் PHP எங்க முடிக்க போறேன்? இங்க. இதுக்குள்ள எங்களுக்கான PHP ஸ்கிரிப்டை நாங்க எழுதணும்டா. சரி, ரைட். எங்களோட PHP ஸ்கிரிப்டை பாருங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்டர் பண்ற பெருமானம் இங்க நம்பர் இருக்கு. இவர் யாரு பிள்ளைகள்? எக்ஸாம்பிள் டைம்ஸ். நான் டைம்ஸ் என்று சொல்லி போறேன். என்டர் த டைம்ஸ். என்டர் த டைம்ஸ் என்று சொல்லி போறேன். எத்தனை தடவை எனக்கு தேவை? அண்ட் நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்றேன் பாருங்க. என்டர் த டைம்ஸ். பெர்ஃபெக்ட். இப்போ எங்களுக்கு இங்க என்டர் பண்ற பெருமானத்தை நாங்க கலெக்ட் பண்ணி எடுக்கணுமே. அதுக்காக நாங்க என்ன போடலாம்? இஃப் சொல்லுங்க அப்போ. $_server. சொல்லுங்க. $_server ஸ்கேப் request method equal to post. Yes or no? Yes, sir. இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லது if z மெத்தட் இருக்கா இல்லையா? இருக்கு. இதெல்லாம் நான் எங்க உங்களுக்கு படிப்பேன்னு சொன்னா எல்லா மெத்தடும் நாங்க டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணும்போது இப்போதைக்கு ஜஸ்ட் நாங்க if zல கொண்டு போயிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ இந்த பட்டனுக்கு பிள்ளைகள் நான் ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். அதுவும் எனக்கு ஓகே. இந்த பட்டனுக்கும் நாங்க டைப் கொடுக்க வேணும் பிள்ளைகள் கண்டிப்பா. சப்மிட் பட்டன் கொடுத்தால்தான் எனக்கு இதை கிளிக் பண்ணா சப்மிட் பண்ணுவார். ஓகே, சப்மிட் பட்டன். அண்ட் நேம் வைக்கும் பாருங்க. நேம் என்ன? இப்போ எக்ஸாம்பிள் ஜெனரேட் பட்டன். ஸோ BTN ஜென் அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஜெனரேட். ஸோ இப்போ கொடுக்க பாருங்க. எங்களுக்கு கோடிங் கொடுக்க பாருங்க. இஃப் இசட் இஃப் ப்ராக்கெட்டுக்குள்ள இசட் ப்ராக்கெட்டுக்குள்ள $_ நாங்க யூஸ் பண்றது என்ன ரிக்வெஸ்ட்? போஸ்ட் ரிக்வெஸ்ட். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள இன்வெர்டட் கமாக்குள்ள எங்கட பட்டனுக்கு நாங்க வச்ச பேர் என்ன பிள்ளைகள்? BTN ஜென். ரைட். ஸோ இந்த பட்டனால எதுவும் டேட்டா வருதான்னு செக் பண்ணுவோம். டேட்டா வந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு அதை எக்கோ பண்ணி காட்டுங்களேன். எக்கோ $_post. இந்த டேட்டா யாரு பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர். ஓகே. அண்ட் தென் எக்கோ $_post. அண்ட் தென் அடுத்த நம்பர் யாரு பிள்ளைகள்? டைம்ஸ். எங்களுக்கு அதை ஜஸ்ட் எக்கோ பண்ணி காட்டுங்க. வருதான்னு இருக்கா நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு பிரேக்குன்னு தேவைன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல யாரை பாஸ் பண்ணலாம்? பிரேக் டேக்கையும் பாஸ் பண்ணலாம் கேஸ்லயே. இப்போ இங்க வந்து ரீப்ரைஸ் பண்றோம் பாருங்க. 5 அண்ட் நீங்க 10 அண்ட் தென் டிஸ்பிளே பண்ண கொடுக்க பாருங்க. 5 10 எனக்கு டிஸ்பிளே ஆகுது. தட் மீன்ஸ் எங்களுக்கு டேட்டா ரிசீவ் ஆகுது அண்ட் தென் டிஸ்பிளே ஆகுது. எஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் பிள்ளைகள் நாங்க கொஸ்டின் செய்ய போறோம். ஸோ நாங்க எக்கோ பண்ணி பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம்.
இப்போ எக்கோ பண்ணி பார்த்த மாதிரி எங்களோட கால்குலேஷனுக்கு தேவைங்கிறதால நாங்க இந்த 2 பெருமானத்தையும் ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். சரியா? சோ $sign நம்பர் ஒரு வேரியபிள் எடுக்க. ரெண்டாவது $sign டைம் என்று சொல்லி ஒரு வேரியபிள் எடுக்க. ஓகே ரைட். ஆகவே $sign நம்பர் ஈக்குவல் டு $sign underscore post அதுல வார நேம். இது ஈக்குவல் டு $sign underscore post ஆல வார டைம்ஸ். கிளியர்? ரைட். அண்ட் தென் இவரை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். சரியா? பெர்ஃபெக்ட். இப்ப உங்களுக்கு 2 பெருமானத்தையும் நான் எடுத்தாச்சு பிள்ளைகள். இப்ப உங்களுக்கு வாய்ப்பாடு எங்களுக்கு பிரிண்ட் பண்ணா சரி. ஓகே கண்டினியூ. இப்போ நாங்க ஜஸ்ட் வந்து வாய்ப்பாட்டை பிரிண்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஒரு கோடிங் எழுதி பார்ப்போமா? ஓகே ரைட். இங்க பாருங்க, ஜஸ்ட் நான் இந்த இஃப் செட்டை வந்து கமெண்ட் பண்றேனே. கமெண்ட் பண்ணிட்டு இந்த PHP குள்ள நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. எக்கோ பண்ணு ஹாய். சரியா? இப்ப உங்களுக்கு ஹாய் வந்து எக்கோ பண்ணுதான்னு பார்ப்போம். எக்கோ பண்ணிட்டேன்னு சொன்னா நாங்க லூப்பை வந்து மேற்கொள்வோம். கண்டினியூ அண்ட் தென் ஹாய். நைஸ். இப்போ ஜஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டாம் வாய்ப்பாடு வந்து 12 தடவை அடிக்கிற மாதிரி நாங்க ஒரு பார்ப்போமா? ரைட். இங்க 4 எந்த வாய்ப்பாடு இருந்தாலும் பிள்ளைகள் ஸ்டார்டிங் யாரு ஃபர்ஸ்ட் தானே? ரைட். ஸோ இன்டிஜர் ஐ பெருமானம் அடுக்கம் பாருங்க. வேரியபிள் ஐ ஈக்குவல் டு 1. ஸ்டார்டிங் எத்தனை? 1. எனக்கு 12 தடவை வேணும்னு சொன்னா ஐ ஆனது சின்ன இருக்கா அல்லது சமனா இருக்கா 12க்குன்னு சொல்லி கேட்கேன். ஒவ்வொன்றா தான் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ரைட். ஐ பிளஸ் பிளஸ். இப்ப உங்களுக்கு எக்கோ பண்ணணும் எப்படி பிள்ளைகள்? பெருக்கி எப்படி? 1 தர 2 சமன் 2 அப்படி எனக்கு காட்டணும். 1 தர 2 தர 3 தர இதை கண்ட்ரோல் பண்றது யாரு? இந்த ஐ. ஓகேவா? $sign எக்கோ பண்ணுங்க. $sign ஐ 1 தர அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க யாரை போடுவோம்? இந்த எக்ஸ போட்டோம்னா சரி. 1 தர 1 தர 2 சொன்னா ரெண்டாம் வாய்ப்பாடு. ஓகே 2. ஓகே 1 தர 2 அண்ட் தென் எக்கோவுக்குள்ள சமன் காட்டணுமா இல்லையா? சமன் காட்டணும். அப்ப 1 தர அண்ட் தென் 2 ஓகே டாட் அண்ட் தென் சமன் அண்ட் தென் சமன். இப்ப உங்களுக்கு அந்த பேருக்கு என்ன பெருமானம் யாரு? 1 i into 2. ஓகே ரைட். இப்ப உங்களுக்கு நியூ லைன்ல வரணும்ங்கிறதுக்காக பிரேக் நான் பண்றேன். இந்த லைன்ல உங்களுக்கு டவுட் இருக்கா? பாருங்க எக்கோ பண்ணு ஐ இங்க யார் வரும் பிள்ளைகள்? 1. அப்ப 1 into 2 equal to 1 into 2. ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் லூப்ல 2 into 2 equal to 2 into 2. லைக்வைஸ் எங்களுக்கு வரப்போது பிள்ளைகள். இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணினா சி 1 தர 2 சமன் 2, 2 தர 2 சமன் 4, 3 தர 2 சமன் 6. எது வரைக்கும் வந்திருக்கு? 12 தர 2 சமன் 24 வரை எனக்கு வந்திருக்கு. பெர்ஃபெக்ட். இதே கோடிங்கை தான் நான் இங்க பண்ண போறேன், மேல பண்ண போறேன். நைஸ். ஸோ கட் பண்ணி எடுக்கேன், அப்படியே இதை அன்கமெண்ட் பண்றேன். நைஸ். இந்த கோடிங்கை இங்க நான் பேஸ்ட் பண்றேன் பிள்ளைகள். ஓகே ஆல்ரைட். இப்ப எங்களுக்கு நாங்க என்ன பெருமானம் சொன்னாலும் ஸ்டார்டிங் பொசிஷன் யாரு? 1 தான். இல்லைன்னு இல்லை. எங்களுக்கு இந்த ஐ ஆனது சின்ன இருக்கா சம இருக்கா யாருக்கு? நான் எத்தனை டைம் கேட்கணும் அந்த டைமுக்கு. அந்த டைம் யாரு? மேலுக்கு டைம்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ இதற்கு பதில் நான் ரீப்ளேஸ் பண்றேன் டைம்ஸா. எக்கோ ஐ இன்டு எக்ஸ். இந்த இடத்துக்கு நான் யாரு எத்தனை வாய்ப்பாடு கேட்டிருக்கேன்? நம்பர் டைம். ஸோ நம்பர் என்கிற வாய்ப்பாடு. ஸோ இந்த இடத்துல நம்பர். அப்ப இந்த 2 வாரத்துக்கு யாரு பிள்ளைகள்? நம்பர். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே ரைட். ஸோ கைஸ் இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணா எதுவும் இல்லை. இப்போ நாங்க இப்ப ரெண்டாம் வாய்ப்பாடுக்கு அப்புறம் எங்களுக்கு லைக் 12 தடவை தேவை. டிஸ்பிளே சி வாவ் நைஸ். அண்ட் தென் 5ஆம் வாய்ப்பாடு தேவை எங்களுக்கு 30 தரம் தேவை. அண்ட் தென் டிஸ்பிளே சி எஸ். அண்ட் தென் எங்களுக்கு 167ஆம் வாய்ப்பாடு தேவை 12 தடவைக்கு. டிஸ்பிளே ஓகே. அண்ட் தென் இப்ப எங்களுக்கு லைக் இத்தனையாம் வாய்ப்பாடு தேவை இத்தனை தடவைக்கு. என்ன பண்றோம் பாருங்க. என்ன பண்றோம்? கிளியர்? இப்ப எங்களுக்கு ஜஸ்ட் இந்த இடத்த எங்களுக்கு அழகா காட்டணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒவ்வொன்றையும் தனித்தனியா காட்டணும். பிரச்சனை இல்லை, நீங்க காட்டலாம். ஒவ்வொன்றையும் நீங்க தனித்தனியாக அழகா காட்டலாம் பிள்ளைகள். பிரச்சனை இல்லை. வித்தியாசமான ஸ்டைல்ல இங்க நீங்க எக்கோ பாவிக்கீங்க நீ எக்கோ ரைட். எங்களுக்கு வேரியபிளை வந்து நாங்க காட்டலாம். பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு டைம்ஸ் வந்து ரெட் கலர்ல காட்டணும்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே இப்ப நான் இன்வெர்டர் கமா போடுறேன் பிள்ளைகள். போட்டுட்டு
ஸ்பேன் டெக் நான் எடுக்கேன். என்ன டெக்? ஸ்பேன் டெக். ஸ்பேன் டெக் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இன்லைன் டெக்ஸ்ட் எலிமெண்ட் நாங்க டிசைன் பண்ணக்கூடிய ஒரு டேக் உண்டு. ஸ்பேனுக்குள்ள கிளாஸ் ஒன்று நான் யூஸ் பண்ண போறேன் பாருங்க. கிளாஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஹைபன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ். டன். ஸ்பேன் டெக். அண்ட் இதுக்குள்ள நான் இந்த ஸ்பேனை முடிக்க போறேன். ஸோ ஸ்பேனை நான் முடிக்கேன். ஓகேவா? ரைட். அண்ட் தென் நாங்கள் இப்போ இன்வெடக்கமாவையும் க்ளோஸ் பண்ணுவோம். நைஸ். ஓகே, எக்கோ பண்ணு. எக்கோ பண்ணு எங்களுக்கு டேஞ்சர். ரைட். இப்போ நான் வந்துட்டு பிள்ளைகள் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. எங்களுக்கு டைம்ஸ் வந்து யார்ல வந்திருக்கு? ரெட் கலர்ல. பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். இப்போ உங்களுக்கு எக்ஸ் வந்து ஸ்மால்ல வரட்டும், பிரச்சனை இல்லை. எக்ஸ் வந்து ஸ்மால்ல வரட்டும். அண்ட் தென் முன்னுக்கும் பின்னுக்கும் எங்களுக்கு ஸ்பேஸ் வரட்டும். அண்ட் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. நைஸ். இப்போ உங்களுக்கு இந்த பெருமானம் யார்ல வரணும்னு அப்ளை ரெட் கலர்ல. ஓகே. ஸோ சேம் ஸ்டைல தான் நாங்கள் அப்ளை பண்ண போறோம். அப்படியே காப்பி பண்ணி எடுக்கும் பாருங்க. காப்பி பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஸ்பேன் அண்ட் தென் டாட் அண்ட் தென் டாட். ஸ்பேனை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பேனை க்ளோஸ் பண்ணணும் பிள்ளைகள். டாட் அண்ட் தென் இந்த இடத்துல நாங்கள் டாட் பண்ணி ஸ்பேனை நாங்கள் க்ளோஸ் பண்றோம். ஓகேவா? ரைட். அவ்வளவுதான். அங்கெல்லாம் கஷ்டமுமே இல்லை. அங்கெல்லாம் எல்லாம் எங்களுக்கு சிம்பிள். வெரி வெரி சிம்பிள். ஸ்பேன் டெக் அண்ட் தென் இதை நாங்கள் இன்வெர்டக்கமாக்குள்ள போடுறதா? கிவ் மீ a செகண்ட். இங்க எங்களுக்கு ஸ்பேன் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே. கிளாஸ் டேஞ்சர். ஓகே. இந்த இடத்துல எங்களுடைய ஸ்பேனை முடிக்கணும். நைஸ். இப்போ நாங்கள் இந்த இடத்துல ஸ்பேன் நாங்கள் தொடங்கியிருக்கோம். ஆகவே இந்த இடத்துல பிள்ளைகள் இன்வெர்டக்கமா ஓப்பன். சரியா? அதே மாதிரி அப்படியே வந்தீங்கன்னா இங்க எனக்கு இன்வெர்டக்கமாவை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டாட். டன். சரியா? ஓகே. இந்த அலைன்மெண்ட் எல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. 2ஆம் வாய்ப்பாடு 12 தடவை எனக்கு தேவை டிஸ்பிளே. ஓகேயா? கிளியர்? வெரி வெரி எனக்கு சிம்பிள். பாருங்க, கஷ்டமே இல்லை. எங்களுக்கு ஆன்சர் வந்து பெர்ஃபெக்டா வந்திருக்கு பிள்ளைகள். டேபிள் ஷேப்புக்கு வேணுமா நீங்க டேபிள் ஷேப்புக்கு எடுக்கலாம். எந்த இஷ்யூமே உங்களுக்கு இல்லை. டேபிள் ஷேப் வேணும்னா டேபிள் ஷேப், அல்லது என்ன ஷேப் உங்களுக்கு தேவை. ஓகே. இது சிம்பிள் ஒரு மல்டிப்ளிகேஷன் கால்குலேட்டர். யோசிச்சு பாருங்க. ஒரு டேபிள் ஜெனரேட்டர். ரைட். டவுட் இருக்கா யாருக்கும்? எனிபடி? குயிக் சொல்லுங்க. டவுட் இருக்கா? ரைட். ஓகே. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுமா சேம் ஐடியாவை? ரைட். நெக்ஸ்ட் எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள், நெக்ஸ்ட் நாங்க பார்க்க வேண்டியது வைல் லூப். ஓகே. ஸோ கைஸ், நான் வந்து நியூ ஃபைல் ஒன்று எடுக்கும் பாருங்க. லைக் இந்த calc.php நான் ரீநேம் பண்றேன். index2.php. index2.php. டன். ஸோ கைஸ், அப்படியே வந்துட்டு நான் இப்போ index2.php ஃபைலை வந்து நான் கால் பண்ண போறேன். டன். லோடட். இப்போ இதுக்குள்ள நாங்க எங்கிட்ட டாஸ்க் செய்ய போறோம். ஓகே. வைல் லூப் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், உங்களுக்கு வைல் லூப் ஸ்ட்ரக்சர் தெரியும். இப்போ நாங்க இப்போ 1 இருந்து 10 கிடைப்பட்ட ஒற்றை எண்களை பிரிண்ட் பண்ண வேணுமாக இருந்தா நாங்க எப்படி கோடிங் கொடுத்திருந்தோம்? for லூப்ல சிங்கிள் லைன்ல கொடுத்திருந்தோம். பட் இங்க நாங்க வைல் லூப்பை யூஸ் பண்ணக்குள்ள பிள்ளைகள், அந்த லூப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கான பெருமானத்தை நாங்க ஸ்டார்டிங்லயே வந்து டிக்ளேர் பண்ண வேணும். எக்ஸாம்பிள், $i என்று சொல்லி எடுக்கும் பாருங்க. ஆரம்பத்துல இனிஷியேட் பண்றேன். ஐட பெருமானம் எத்தனை? 1. கிழக்கு வைல் லூப்ல கண்டிஷன் செக் பண்ண போறோம் பாருங்க. வைல் எங்கட ஐ ஆனது சின்னனா இருக்கா? எத்தனைக்கு? 10க்கு. இது நிபந்தனை. இப்படி இருந்தால் நீ என்ன பண்ண வேணும்? இஃப் கண்டிஷன்ல செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இருந்தா அந்த ஐய நாங்க 2ஆல பிரிச்சு வார மிச்சமானது 1க்கு சமனான்னு சொல்லி பாருங்க. அது 1க்கு சமன் என்று சொன்னால் எக்கோ பண்ணுங்க என்னத்தை? எக்கோ பண்ணுங்க என்னத்தை? அந்த நம்பர் யாரு பிள்ளைகள்? $i. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த பெருமானங்கள் வருமாக இருந்தா கீழே கீழே வரணும். அதற்காக பிரேக் டேக். ஓகே. டன். இப்ப நான் இப்படியே கொடுப்பேன்னு சொன்னா இந்த ரிசல்ட் பிள்ளைகள் 111 என்று போயிட்டு ப்ரௌசர் கூட ஹேங் ஆகும் பாருங்க.
111 சொல்லி போயிட்டு ப்ரௌசர் கூட நோ ரெஸ்பாண்ட்னு சொல்லி அல்லது ஏதாச்சும் ஒரு எரர் மெசேஜ் உங்களுக்கு காட்டும். ஏன்டா ரெஸ்பான்ஸ் இயலாம. பாருங்க நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தும் சுத்துது பாருங்க. இயலாது ப்ரௌசரால. பாத்தீங்களா? இயலாது. ஏன்டா அவ்வளவு லைன் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு. ஓகே. நாங்க எகைன் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம் பாருங்க. இயலாது. நான் இப்ப இன்னொரு வேலை செய்றேன். இது அப்படியே ஆ என்டர் பண்றேன் இப்போ. இப்பயும் வந்து ஃபைல் லோட் ஆகுதா? லோட் ஆகல பாருங்க. பிகாஸ் எங்களோட ப்ரௌசர் வந்து அப்செட் ஆயிட்டு பிள்ளைகள். பிகாஸ் எங்களுக்கு வந்து இப்போ நாங்க ஒன்று அடிச்சிட்டு இன்ஃபினிட்டி லூப்ல போயிட்டு இருக்கா இல்லையா? முடிவிலி. காரணம் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கேட்கும் இஃப் கண்டிஷன்ல வைல் லூப்ல செக் பண்ணி பாக்குது. ஐட பெருமானம் 10க்குள்ள இருக்கா? ஐ 1 தானே? எஸ் 10க்குள்ள இருக்கு. அப்ப இஃப் கண்டிஷன்ல கேட்கும் 1 2ஆல பிரிச்சு வாது 1க்கு சமம்னா ஓம் 1க்கு சமம். அப்ப என்னத்த பண்ணும்? எக்கோ பண்ணும் ஐய. அகைன் மேல லூப்ல இருக்கும் பிள்ளைகள் ஐயானது 10க்கு சமம்னா ஐட பெருமானம் இப்ப எத்தனை? மீண்டும் 1. எத்தனை தரம் லூப்ல போய் பார்த்தாலும் பிள்ளைகள் ஐட பெருமானம் 1ஆகவே இருக்கு. அதனால எனக்கு இன்ஃபினிட்டில லூப் போயிட்டு இருக்கு. இப்ப திங்க் பண்ணி பாருங்க. எங்களுக்கு இந்த லூப்ப நாங்க ஸ்டாப் பண்ண வேணும்னா ஐட பெருமானத்தை நாங்க கூட்டி கொண்டு போகணும். ஐட பெருமானம் எப்ப 10 ரீச் பண்ணுதோ அல்லது 10 விட பெருசாகுதோ அப்பதான் எங்களோட லூப் வந்து ஸ்டாப் ஆகும். சோ கைஸ் நாங்க செய்ய வேண்டியது ஐட பெருமானத்தை கூட்டணும். ஓகே ரைட். அதாவது பெருமானம் ஒற்றை இலக்கமா வந்தாலும் சரி, இரட்டை இலக்கமா வந்தாலும் சரி பெருமானம் கூட்டணும். சோ கைஸ் நாங்க இஃப்க்கு வழிய இந்த இடத்துல $i++ போடுறோம். ஓகே. இப்ப இங்க வாரம் பாருங்க. பாத்தீங்களா? எரர். இப்ப இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. இப்ப ஆன்சர் 1 3 5 7 and then 9. எப்படி? நான் ஒவ்வொரு வேல்யூவா கூட்டி போறேன். வெரி சிம்பிள். அல்லது நாங்க இந்த செக்அப் இல்லாம டைரக்டா பிரிண்ட் பண்ணலாம் எப்படி? ஃபர்ஸ்ட்க்கு ஐ பிரிண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் $i7 i+2 குடுக்கலாம் நாங்க. பிரச்சனையே இல்ல. இது வந்து எங்களுக்கான வைல் லூப். ஓகே. டூ வைல் லூப் அப்படி இருக்கும்னா பிள்ளைகள் இது கொஞ்சம் டிஃபரெண்ட் டூ வைல் லூப். ஸ்டார்டிங்ல பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட்க்கு எனக்கு ஐட பெருமானம் நான் 1 கொடுத்தேன். ஓகே. டூ வைல் லூப் எப்படி இருக்கும்னா டூ இருக்கும் ஃபர்ஸ்ட்க்கு டூட டாஸ்க். அண்ட் தென் இங்காலாம் யார் இருக்கும்னா பிள்ளைகள் வைல் இருக்கும். இங்கால நிபந்தனை அண்ட. சரியா? இது எங்களுக்கு வைலுக்கான நிபந்தனை. இப்ப நான் வைல்ல போடுறேன் பாருங்க எக்ஸாம்பிள். $i ஆனது ஓகே. i ஆனது பெருசா இருக்கா 10க்கு. டூல நான் சொல்றேன் பாருங்க. எக்கோ $i into 10 என்று சொல்லி கொடுக்கேன். ஓகே ரைட். இங்க எனக்கு என்ன பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட்க்கு ஐட பெருமானம் 1 பிள்ளைகள் டூ ஃபர்ஸ்ட்க்கு செய்யும். என்னத்த 1 10ஆல பெருக்கும். பெருக்குனா 10 எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே. தென் வைல் லூப்ல வந்து அதன் பிறகுதான் வைல் லூப்ல செக் பண்ணி பார்க்கும் பிள்ளைகள் 10 விட 1 பெருசா? இல்லையே. இல்லையே. சோ கைஸ் நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ண ஆன்சர் பாருங்க only 10. ஏன் இந்த 10 வந்து எங்கட நிபந்தனை வந்து பொய் தானே? 10 விட எங்கட ஐ பெருசு இல்ல தானே? எஸ் இல்லன்னு இல்ல. டூ வைல் லூப்ல ஃபர்ஸ்ட்க்கு செய்யும். செஞ்சு போட்டு தான் நிபந்தனையை செக் பண்ணி பார்க்கும். ஓகேவா? ஆல்ரைட். சோ கைஸ் இப்போ ஒருவேளை எங்களுக்கு இப்படி இருந்துட்டு நான் வந்து $i++ கொடுக்க மறக்காம இல்லாட்டி இன்ஃபினிட்டியா நிக்கும். லைக் இப்ப நாங்க இப்படி கொடுக்கோம். மாறி குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. மாறி குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. நாங்க பிரேக் பண்றதுக்காகவும் $i இந்த இடத்துல யார போடுறோம்? பிரேக் போடுறோம். சோ எங்களுக்கு என்ன நடக்கும் திங்க் பண்ணி பாருங்க. எங்களுக்கு என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன் ஹியர்? எக்கோ பண்ணு. என்ன எரர் காட்டுது? சின்டெக்ஸ் எரர். டபுள் கொட்டேஷன் மார்க் எங்கேயோ க்ளோஸ் பண்ணலையா? ஓகே. சோ கைஸ் நான் அப்படியே இத க்ளோஸ் பண்றேன். இத க்ளோஸ் பண்ணிட்டு வெரி சிம்பிள். இத க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்போ எனக்கு வொர்க்கிங் அண்ட் தென் எக்கோ அண்ட் தென் பிரேக் பேக். ஓகே அண்ட் தென் சேவ். நைஸ். இப்போ நான் வந்து கோடிங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன் பாருங்க. ஐட பெருமானம் 1. அப்ப கேட்கிறேன் 10 விட 1 சின்ன நான் சொல்லி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட்க்கு எனக்கு டூ தானே பிள்ளைகள். 1 10ஆல பெருக்கி எனக்கு 10 பிரிண்ட் பண்ணி போட்டு 10 ஓட 1 கூட்டும் 11 சாரி ஐயோட 1 கூட்டும் 1 கூட்டினா பெருமானம் எத்தனை 2. இப்போ வந்து கேட்கும் 10க்கு 2 சின்னனா எஸ் சொன்னா மீண்டும் டூ மீண்டும் செய்யும். இது எது வரைக்கும் எங்களுக்கு போகும்டா பிள்ளைகள்? லூப் முடியும் வரைக்கும் போகும். இஸ் இட் ஓகே? ரைட். பட் த திங் இஸ் எங்களுக்கு இந்த பெருமானம் 100 இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு தரமாச்சும் எங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி? எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்க்கு டூ தானே.
அதனால நிபந்தனை சரியோ பிள்ளையோ டூ வை லூப்ல ஒரு தரம் எங்களுக்கு கோடிங்ல டூ பக்கம் நகரும். டூ நகர்ந்து டூட டாஸ்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு யாரை பிரிண்ட் பண்ண பிள்ளைகள் வைல வந்து செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகே. மற்றபடி வைல் லூப் எப்படி இருக்கும்னா வைல் லூப் ஃபர்ஸ்ட்டுக்கு நிபந்தனையை செக் பண்ணி ஓகேன்னு சொன்னா தான் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். பட் இவர் அப்படி இல்ல. இவர் ஃபர்ஸ்ட்டுக்கு நிபந்தனை சரியோ பிள்ளையோ டூ. அதன் பிறகுதான் எங்களுக்கு அதன் பிறகுதான் எங்களுக்கு நிபந்தனைக்கான செக்அப் நடக்கும். ஓகே. வெரி வெரி சிம்பிள் பிள்ளைகள், கஷ்டமே இல்லை இது. ரைட். அங்க for லூப் பார்த்தாச்சு, while லூப் பார்த்தாச்சு, do while லூப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்களுக்கு இருக்கிறது யாரு? for each லூப். அது யாரு for each லூப்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு அரே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். ஓகே. லைக் சப்ஜெக்ட் என்கிற அரே ஒன்று இருக்கு. சப் ஈக்குவல் டு அரே. ஓகே, அரே அண்ட் இன் பிராக்கெட்டுக்குள்ள. ஓகே, பிராக்கெட்டுக்குள்ள நாங்க ஒரு அரே ஒன்று மென்ஷன் பண்ண போறோம் பாருங்க. லைக் ஐசிடி அல்லது நாங்க சப்ஜெக்ட்ல ஜாவா. ஓகே, ஜாவா, சி ஷார்ப், and then comma C++, and then comma PHP, and then comma JavaScript, and then comma Python அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வேர் டம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட்ல நான் எக்கோ பண்ணி பார்க்க போறேன். யாரு எக்கோ பண்ணி பார்க்குறோம் பிள்ளைங்க? வேர் டம்ப்ல சப்ஜெக்ட்ல டேட்டா டைப் என்னன்னு சொல்லி காட்டுறோம் பாருங்க. ரைட். இப்போ நாங்க இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு காட்டுது பாருங்க. அரே 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 0th இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாவா இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா சி ஷார்ப் இருக்கு. தேர்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் லைக் எங்களுக்கு C++ இருக்கு. இப்படி ஒவ்வொரு பெருமானங்கள் ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல இருக்கு. மொத்தம் எனக்கு 0 to 5 இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கு பிள்ளைகள். ஆகவே அரேட்ட லென்த் எத்தனை? 6. ஓகே, இப்போ நாங்க அரேல காணப்படுற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் for லூப் கூட நாங்க ஆக்சஸ் பண்ண வேணும். இது எங்களுக்கு கஷ்டம். எப்படி பிள்ளைகள்? for லூப்ல லைக் இப்போ 4. ஓகே, $i ஈக்குவல் டு ஆரம்பத்துல பெருமானம் பிள்ளைகள் 0. $i ஆனது $i ஆனது for each யூஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. for loop ட்ரை பண்ணி காட்டுறேன். $i ஆனது சின்னனா இருக்கா யாருக்கு? அரேட சைஸுக்கு. அரேட சைஸ காண்ற மெத்தட் என்ன பிள்ளைகள்? PHP ல எனிபடி சொல்லுங்க. எனிபடி அரேட சைஸ காண்ற மெத்தட் என்ன? சிம்பிள் மெத்தட். என்ன மெத்தட்? அரேட லென்த்தை பாக்குறதுக்கு நாங்க PHP ல ஒரு மெத்தட் ஒன்று நாங்க பாய்ப்போம். என்ன மெத்தட் பார்ப்போம்? அரேட லென்த்துக்காக எத்தனை எலிமெண்ட் அரேக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறதுக்காக என்ன மெத்தட் நாங்க யூஸ் பண்ணுவோம்? கவுண்ட் மெத்தட். என்ன மெத்தட் பிள்ளைகள்? கவுண்ட் மெத்தட். ஞாபகம் இருக்கா? அல்லது சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் ஞாபகம் இருக்கா? என்ன மெத்தட்? சைஸ் ஆஃப் என்கிற மெத்தட் அல்லது கவுண்ட் மெத்தட். ஸோ நான் ரெண்டையும் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சைஸ் ஆஃபையும் கவுண்டையும் என்ன நடக்கும் என்று சொல்லி ஞாபகம் இருக்கணுமா? அப்ப அதுக்கு முதல் நான் இதை கமெண்டா மாத்திட்டு உங்களுக்கு அதை எக்கோ பண்ணி காட்டுறேன். எக்கோ பண்ணு the count method and then bracketக்குள்ள எங்களோட சப்ஜெக்டை வந்து நான் பாஸ் பண்றேன். ஓகே, give me a second. சரியா? ஸோ கைஸ், கவுண்ட் மெத்தட் நான் யூஸ் பண்றேன் பாருங்க சப்ஜெக்டுக்காக. இப்போ நான் இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. 6 காட்டுது. தட் மீன்ஸ் 6 எலிமெண்ட்ஸ். அதே போல நான் எக்கோவுக்குள்ள சைஸ் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்றேன் பாருங்க. $i சப்ஜெக்ட் அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணா மீண்டும் எனக்கு என்ன வந்திருக்கு? 6. நாங்க ரெண்டுல ஒன்றை யூஸ் பண்ணலாமா இல்லையா? கவுண்ட் மெத்தட் அல்லது சைஸ் ஆஃப் மெத்தட். ஸோ இந்த இடத்துக்கு நான் சிம்பிளா போறேன் பாருங்க. 4i = 0. இந்த i ஆனது சின்ன இருக்கா யாருக்கு? எங்கட சைஸ் ஆஃப் யாருக்கு? அரேக்கு. ஓகே, அப்படி இருந்தா $i
பிளஸ் பிளஸ். தட்ஸ் இட். ஓகே, இங்க பாருங்க. எனக்கு நார்மலா பார்த்தோம்னா பிள்ளைகள் ஐக்கா சப்ஜெக்ட்டுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கு சரியா. இங்க பாருங்க, ஐ ஆனது ஆரம்பத்துல 0, அந்த ஐ ஆனது சின்ன இருக்கா அந்த சைஸ் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு அது எத்தனை பிள்ளைகள் 6 எங்களுக்கு வரும். அப்ப 6 என்கிற பெருமானத்தை சைஸை வந்து நாங்க மெனுவலா டிக்ளேர் பண்ணாம லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ஜஸ்ட் ஆகணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நான் யாரை போட்டிருக்கேன், இந்த சைஸ் ஆஃப் மெத்தட் அண்ட் தென் ஐ பிளஸ் பிளஸ். இப்ப எங்களுக்கு லூப்ல வந்து நான் எக்கோ பண்ண சொன்னேன்னு சொன்னாலும் பாருங்க, இப்போ எக்கோ பண்ண சொல்றேன். இப்போ எக்கோ பண்ண சொல்றேன் பாருங்க, எங்களுக்கு அந்த ஐட பெருமானத்தை. ஸோ $i அண்ட் தென் டாட் அண்ட் தென் பிரேக் பண்ணுங்க. அது பிரேக்கும் பண்ண தேவையில்ல, சீக்வன்ஸ் அடிக்கிறது நீ கேஸ்லயே. இப்போ நான் இது ரெண்டும் ரிமூவ் பண்றேன் பாருங்க. சாரி, இது ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நான் இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. 0 1 2 3 4 5 சொல்லி அடிச்சிருக்கு. எத்தனை எலிமெண்ட்? 6 எலிமெண்ட் பாருங்க. 2 4 and then 6 0 to 5. பெர்ஃபெக்ட். இப்போ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் பிள்ளைகள் அரேல 0th இண்டெக்ஸ், அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அரேல 0th இண்டெக்ஸ், அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அரேல செகண்ட் இண்டெக்ஸ். லைக்வைஸ் எனக்கு போகணும். அரேட பேர் என்ன? சப்ஜெக்ட். ஸோ எக்கோ பண்ணு சப்ஜெக்டுக்குள்ள ஐயாவது இண்டெக்ஸ். ஓகேவா? சப்ஜெக்டுக்குள்ள ஐத் இண்டெக்ஸ். கீழே வரணும் என்று சொன்னால் நாங்க யாரை போடணும்? பிரேக் டேக்க போடணும். இது எங்களுக்கான ரூல். இப்ப இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க, ஜாவா, C#, C++, PHP, ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தன். கீழே அடிச்சிருக்க இல்லையா? அடிச்சிருக்கு. இது நாங்க ஃபோர் லூப்பை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு செய்கிற வேலை. இதே டாஸ்க எங்களுக்கு அரேக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய லூப் தான் பிள்ளைகள் for each loop. வெரி வெரி சிம்பிள். அரேட பேர் பாருங்க சப்ஜெக்ட். ஸோ for each அப்படின்னு சொல்லக்கூடியது லூப்ட பேர். for each பிராக்கெட்டுக்குள்ள அரேட பேர் என்ன பிள்ளைகள்? சப்ஜெக்ட். $sign சப்ஜெக்ட் as அந்த சப்ஜெக்ட் நான் எடுக்க பாருங்க. எக்ஸாம்பிள் $sign சப்ஜெக்ட் என்று சொல்லி எடுக்கணும். கிளியர்? நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கட சப்னு சொன்னா யாரு பிள்ளைகள்? எங்கட அரேனா சப்ஜெக்ட் என்று சொல்லி எடுக்கிறேன். இப்ப எனக்கு எக்கோ பண்ணி என்னது தெரியுமா? எங்கட சப்ஜெக்ட் and then dot after that break. ஓகே, and then refresh பண்றேன் பாருங்க. மீண்டும் எனக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா? இப்போ நான் இவரை வந்து கமெண்ட் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, எங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. எது எங்களுக்கு சிம்பிள் பாருங்க. இங்க நான் லூப்பிங்ல கவுண்ட காண்றதுக்கெல்லாம் கோடிங் அடிச்சு ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுத்து இன்கிரிமெண்ட் கொடுத்து எல்லாம் கஷ்டப்பட்டு நான் போட்டது இங்க எனக்கு சிம்பிளா முடிச்சு பாருங்க. for each subject as and then subject எக்கோ பண்ணி வர. கிளியரா? கிளியர்? ரைட். சம்டைம் உங்களுக்கு அசோசியேட்டிவ் அரே வந்திருக்கு தெரியுமா? அசோசியேட்டிவ் அரே. அது என்ன அசோசியேட்டிவ் அரே? எங்களுக்கு கீயும் அதுல வேல்யூவும் வந்துருக்கும். கீ வேல்யூ. லைக் இந்த அசோசியேட்டிவ் அரே எங்களுக்கு எங்க ஹெல்ப் ஆயிருக்கும்னு சொன்னா, நாங்க உண்மையா ரியல் லைஃப்ல ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள, ரியல் லைஃப்ல நாங்க ஒரு டாஸ்க் பண்ணக்குள்ள பிள்ளைகள் கண்டிப்பா எங்களுக்கு யாரு பெஸ்டா இருக்கும்னா அசோசியேட்டிவ் அரே. உண்மையிலே சீரியஸா சொல்றேன். நாங்க ஃபியூச்சர்ல வந்து ரியல் அப்ளிகேஷன் நாங்க டெவலப் பண்ணுவோம் தானே. சீரியஸா நாங்க ஃபியூச்சர்ல வந்து ரியலான ஒரு வெப் அப்ளிகேஷன் நாங்க டெவலப் பண்ணுவோம். அந்த டைம் நான் காட்டுறேன் பாருங்க, இந்த அரேஸ் எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி. அதுல அசோசியேட்டிவ் அரே. இப்போ எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க. நான் ஒரு அரே ஒன்று டிக்ளேர் பண்றேன். அப்ப எல்லாத்தையும் நான் கமெண்டா மாத்துறேன்னா ரைட். கிழக்கு நான் ஒரு அரே ஒன்று டிக்ளேர் பண்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள் மை என்று சொல்லக்கூடிய அரே மை ஈக்குவல் அரே மெத்தட் அண்ட் தென் பிராக்கெட்டுக்குள்ள ஓகே. இப்போ நான் பாஸ் பண்ண போறேன் பாருங்க பிள்ளைகள். லைக் நேம் அப்படின்னு சொல்லி போறேன். காலன் நாங்க யாரை காட்டுவோம் பிள்ளைகள்? this one and then Sadit. Yes or no? Yes or no? சொல்லுங்க. இப்படியா நாங்க மென்ஷன் பண்றோம் இல்ல வேற எது மெத்தட் இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, நான் போட்டது சரியா பிள்ளையா? என்னடா அப்ப நீங்க மூடிக்கொண்டிருக்கீங்க? அசோசியேட்டிவ் அரே உங்களுக்கு தெரியாதா? அசோசியேட்டிவ் தெரியாதா? PHP-ல நாங்க பயன்படுத்தக்கூடிய அசோசியேட்டிவ் அரே யாருக்குமே தெரியாதா பிள்ளைகள்?
தெரியாட்டி சொல்லுங்க, சொல்லித்தரேன், கேஸ்ல. தெரியானே. ரைட், ஓகே. கவனிங்க. அசோசியேட்டிவ் அரே அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்ப நாங்க வந்து பெருமானங்களை கீ வேல்யூங்கிற பேர்ல, கீ வேல்யூன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு சாவி, அந்த சாவிக்கான பெறுமதி. அந்த கீ வேல்யூங்கிற பேர்ல வந்து நாங்க ஸ்டோர் பண்றது வந்து யார் ரெக்கமெண்டா அசோசியேட்டிவ் அரே. எக்ஸாம்பிள், இப்ப கவனிச்சுக்கோங்க, மைன்னு சொல்லி ஒரு அரே எடுத்திருக்கேன். அந்த அரேல எங்களுக்கு நேம் இருக்கு. அந்த நேமுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு அரௌண்ட் போட்டு சதித் போட்டிருக்கேன். அப்ப நேம் என்கிறது எங்களுக்கு கீ. அந்த கீக்கான பெருமானம் என்ன? சதித். தென் கமா அடுத்த கீ போடுறோம் பாருங்க பிள்ளைகள். எக்ஸாம்பிள் பிளேஸ் சொல்லி போடுறேன். ஓகே, பிளேஸ். அண்ட் தென் பிளேஸ் நான் போடுறேன் பாருங்க, லைக் அம்பாறை. ஓகே, அண்ட் தென் கமா பண்றோம் பாருங்க. கமா பண்ணிட்டு அடுத்த கீ நான் போடுறேன் பாருங்க பிள்ளைகள். லைக் அடுத்த கீ நான் போட்டுக்கொள்றேன். ஃபர்ஸ்ட் நேம் போட்டிருக்கேன், அண்ட் தென் பிளேஸ் போட்டிருக்கேன், அண்ட் தென் லைக் இப்போ எங்களுக்கு ஃபோன் போடுறோம் பாருங்க. ஃபோன், அண்ட் தென் ஃபோன்ல எங்களுக்கு ஏரோ போட்டுட்டு ஃபோன் நம்பரை நான் மென்ஷன் பண்றேன். ஓகே, ரைட். அண்ட் தென் கமா பண்ணி அடுத்த கீ நான் போடுறோம் பாருங்க. லைக் வந்து ஒரு ஏதாச்சும் போடுவோமா? லைக் ஏஜ் அப்படின்னு சொல்லி போடுவோம். இல்லாட்டி ஒரு ஏதாச்சும் மென்ஷன் பண்ணுவோம். நேம் போட்டாச்சு, பிளேஸ் போட்டாச்சு, ஃபோன் போட்டாச்சு, அண்ட் தென் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி போடுவோம். அண்ட் தென் இவருக்கான வேல்யூ பிள்ளைகள் மேல். தட்ஸ் இட். இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு கீயும் அந்த கீக்கான வேல்யூவையும் கொண்ட மாதிரி அரேயை நாங்க கிரியேட் பண்ணுவோமா இருந்தா, இந்த அரேயை நாங்க சொல்லுவோம் அசோசியேட்டிவ் அரே. மேலுக்கு நாங்க பார்த்தது பிள்ளைகள் இண்டெக்ஸ் அரே. எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட்ல 0வா, சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட், சப்ஜெக்ட்ல செகண்ட் அப்படின்னு பாக்குற மாதிரி இங்க நாங்க பார்க்க போறோம் கீ வேல்யூ. மயில நேம தாண்டா சத்தியத்தை தரும். மயில பிளேஸ தான்னு சொன்னா அம்பாறையை தரும். மயில போனை தான்னு சொன்னா இந்த போன் நம்பர் தரும். ஓகே, கீ வேல்யூ லைக் டிக்ஷனரி மாதிரி. சரியா? ரைட். இப்போ நான் நீங்க செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எக்கோவுக்குள்ள வேர் டம்ப் மெத்தட், வேர் ஹைபன் டம்ப் மைய நான் பாஸ் பண்றேன். இப்போ இங்க வந்து பிள்ளைகள் நாங்க ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க, எனக்கு என்ன வந்திருக்கு? அரே வந்து 4 அரே தான் இருக்கு. அதாவது நேம், அந்த நேமுக்கு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது சதித். பிளேஸுக்கு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறது அம்பாறை. ஃபோன், அண்ட் தென் ஃபோனுக்கு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறது ஃபோன் நம்பர். ஜெண்டருக்கு நான் இப்ப போட்டிருக்கிறது பாருங்க மேல். ரைட். எனக்கு இப்படி காட்டுது. எஸ் ஆனவா? எஸ். இப்போ சிம்பிளா நான் வந்து எக்கோ பண்றேன் பாருங்க. $sign மைல சரிங்க, $sign மைல 0th இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு என்ன காட்ட மட்டும் பாருங்க, எரர். காரணம், அசோசியேட்டிவ் அரேக்காக நாங்க இந்த இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணி இயலாது. பிகாஸ் இண்டெக்ஸை மென்ஷன் பண்றது எங்க பிள்ளைகள்? இண்டெக்ஸ் அரே. அசோசியேட்டிவ் அரேக்கு நாங்க நேமை தான் மென்ஷன் பண்ண வேணும். கீய இந்த இடத்துல நான் நேம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இப்போ நான் இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கு? சதித். ரீசன், இங்க சதித் என்கிற கீக்கு பிள்ளைகள் நான் கொடுத்த பெருமானம் என்ன? சாரி, நேம் என்கிற கீக்கு நான் கொடுத்த பெருமானம் என்ன? சதித். அதனால நேம தேடுறேன். நேம கேட்கறதால எனக்கு யாரை ரிட்டர்ன் பண்ண முடியல? நேமுக்கான பெருமானம் சதித் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்க கீயும் அந்த கீக்கான வேல்யூவும் இருக்கு. லைக் நாங்க டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப டேட்டா பேஸ்ல காலம் நேம் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போட போறோம். அதுக்கான பெருமதியை நாங்க செகண்டா போட போறோம். லைக் வைஸ் எக்ஸாம்பிள், இண்டெக்ஸ் நம்பர் அங்க இருக்கிற பெருமானம், ஃபர்ஸ்ட் நேம் அங்க இருக்கிற பெருமானம், லாஸ்ட் நேம் அங்க இருக்கிற பெருமானம், லைக் வைஸ் எங்களுக்கு வர பொறுப்பு. அப்ப இதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம் யாரு? அசோசியேட்டிவ் அரே. இப்போ இந்த இடத்துல பாத்துக்கோங்க, நான் வந்து 4 ஈச் லூப் அப்ளை பண்ண போறேன். 4 ஈச் லூப் பிராக்கெட்டுக்குள்ள அழகா பாத்துக்கோங்க. இங்க நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட அரே வந்து மென்ஷன் பண்ணுவோம். $sign my as இங்க கீயும் இருக்கு, வேல்யூயும் இருக்குல்ல. அதனால நான் எடுக்க பாருங்க, கீ எக்ஸாம்பிள் கே எடுக்கணும். ஓகே, கே. அண்ட் தென் அந்த ஷேப்ல அங்க எப்படி இருக்கு? இதான ஷேப், ரைட். கீ அண்ட் தென் இந்த கீ வேல்யூ நான் எடுக்க பாருங்க பிள்ளைகள். $sign v. ஓகே, kv அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த மை ஆனது கீ காலன் வேல்யூ ஒன்று இருந்தா, இப்ப எக்கோ பண்ணி சொல்றேன் பாருங்க. எக்கோ பண்ணி சொல்றேன் $sign k அண்ட் தென் எனக்கு பிரேக் பண்ணி காட்டு. கீயை தான் நான் கேட்கணும். யார பிள்ளைகள்? கீய. இப்ப ரீஃப்ரெஷ் பண்ண எனக்கு யார பிரிண்ட் பண்ணும்? கீ ஒன்லி. நேம், பிளேஸ், போன், ஜெண்டர். பாத்தீங்களா? ரைட்.
இப்ப உங்களுக்கு விஏ கட்னா இருந்தா வேல்யூ மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். பிகாஸ் கீ ஃபர்ஸ்ட்டுக்கு போகும் அண்ட் தென் செகண்ட் யாரு பிள்ளைகள்? வேல்யூ. இப்ப இங்க எனக்கு யாரு போகும்னா வேல்யூ மட்டும் போகும். இப்ப உங்களுக்கு கீ அதுல பெருமானம் அழகா காட்டணும்னா கீ அண்ட் தென் எக்கோ பண்ணு ஒரு கோலன். கீ ஒரு கோலன் பண்ணு கேஸ் இல்ல. கீ அடி அதுக்கு அப்புறம் ஒரு கோலன் பண்ணு. அந்த கோலன் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் எனக்கு வேல்யூவ காட்டு. வேல்யூ யாரு பிள்ளைகள்? டாட் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு கீ வரணும். செகண்ட் எனக்கு வேல்யூ வரணும். ரைட்? அண்ட் தென் ஆஃப்டர் தட் எனக்கு பிரேக் பண்ணணும். அதனால நான் பிஆர் போடுறோம் பாருங்க. பிஆர். தட்ஸ் இட். ஓகே பிஆர். இப்போ இந்த இடத்துல நான் வந்து கேயா மாத்துறேன். கீ ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு கீயை பிரிண்ட் பண்ணும். ஆஃப்டர் தட் கோலன் வைக்கும். ஆஃப்டர் தட் வேல்யூ எனக்கு காட்டும். இப்போ எனக்கு அழகா கீ வேல்யூ அடிப்படையில் எனக்கு வரப்போகுது. இஸ் இட் ஓகே? இப்படித்தான் நாங்க டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்த பிள்ளைகள் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுவோம். அப்ப நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும், டேட்டா பேஸ்ல காணப்படக்கூடிய பழம் தான் இவங்க. அந்த பழமுக்கான பெருமானம் தான் வேல்யூஸ். ஓகே. அப்ப அந்த கீ வேல்யூ எடுக்கிற டைம்ல நாங்க யாரை யூஸ் பண்ணணும்? எங்களுக்கான அசோசியேட்டிவ் அரே. சரியா? கீ வேல்யூ வந்தாலே அசோசியேட்டிவ் அரே. டவுட் இருக்கா? அப்ப அசோசியேட்டிவ் அரேக்கு நாங்க இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணிடாது, கீயை தான் மென்ஷன் பண்ணலாம். ஓகே ரைட். இதோட எங்களுக்கு லூப்பிங் எல்லாம் முடியுது பிள்ளைகள். அப்ப நாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். ஐ திங்க் நாங்க வந்து இனி படிக்க இருக்கிறதுன்னு சொன்னா, நாங்க பேசிக்கா இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு, ஆப்பரேட்டர் முடிஞ்சு, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஓகே, ஃபங்க்ஷன் படிக்கணும். அரே முடிஞ்சு, ஸ்ட்ரிங்ஸ் நாங்க முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். மேத்ஸ் முடிஞ்சு, ஃபங்க்ஷன் மட்டும் நாங்க படிக்க இருக்கு. அண்ட் நாங்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. தென் நாங்க இனி படிக்க வேண்டியது அட்வான்ஸ் PHP தான். ஃபங்க்ஷன் நாங்க அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் எப்படின்னு சொல்லி. அது சிம்பிள். ஸோ கைஸ் நாங்க அடுத்த கிளாஸ்ல எப்படி நாங்க ஒரு ஃபைல வந்து அப்லோட் பண்றேன். லைக் நாங்க ப்ரொஃபைல் போட்டோ எல்லாம் போடுவோமே, ஃபைல் வந்து நாங்க எப்படி அப்லோட் பண்றோம். இதை நாங்க எங்க பார்க்கலாம்னா டேட்டாபேஸை கனெக்ட் பண்ற டைம். ஸோ அடுத்த கிளாஸ் பிள்ளைகள் நாங்க டேட் அண்ட் டைப் படிப்போம். இன்க்ளூட் எதுக்கு யூஸ் பண்ணுன்னு படிப்போம். அண்ட் தென் குக்கீஸ் படிப்போம். செஷன் படிப்போம். அண்ட் ஆஃப்டர் தட் நாங்க ஒரு இமெயிலை சென்ட் பண்றது படிக்கலாம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நாங்க MySQL கனெக்ட் பண்ணி செஞ்ச மட்டும் சொன்னா எங்களுக்கு முடிச்ச மாட்டேன். சரி பிள்ளைகள். சரியா? ரைட். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லையே? டவுட்ஸ் இல்லையா இருக்கும்? ஓகே ரைட். ஸோ நான் இதோட வைண்ட் அப் பண்றேன். குட் நைட். எதுவும் டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்களா? ஓகே பாய்.